Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farani's kitchen. எல்லாரும் நல்ல மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நாங்கள் இன்றைக்கி Farani's kitchenல டேஸ்டான ஃபிஷ் பிரியாணியோடு செய்கிற எப்படின்றத பார்ப்போம். நீங்களும் இன்னும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் எங்களோட Farani's kitchen யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்றதை பார்ப்போம். இந்த ஃபிஷ் பிரியாணியை செஞ்சு கொள்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன், மீன், வெங்காயம், பச்சஞ்சி, வெள்ளை வெங்காயம், ரம்பை, கொத்தமல்லி இலை, தக்காளி, மின்ச்சி இலை, மிளகுத்தூள், நச்சரம் தூள், கரம் மசாலா, கொச்சிக்கத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, தயிர், தேசிக்காய், தேங்காய், அதோட ஸ்பைசஸ் எடுத்துக்கிறேன், பே லீஃப், ஏலக்காய், கராம்பு, கருவேப்பட்டை, நச்சிரம், அன்னாசிப்பூ இவ்வளோத்தான் நான் இன்றைக்கு எடுத்துக்கிறேன். எங்கடா இந்த பிரியாணியை செய்கிறது எப்படி என்று பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டுறதுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். வாங்க எங்களது ஃபிஷ் பிரியாணி எப்படி செஞ்சு கொள்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட்டுக்கு எங்களோட பிரியாணியை செஞ்சு கொள்கிறதுக்கு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் எங்களோட ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு வீதூர் பவுல் ஒன்று எடுத்து அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுறேன். நீங்கள் இந்த அளவுக்கு மீன் எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்து அதில் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கே நான் 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன், 1 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் போட்டுக்கொள்ளுறேன், நச்சரம் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுக்கொள்கிறேன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு காய் தேசிக்காய் ஜூஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தேசிக்காய் ஜூஸை ஊற்றிட்டு நான் இதுக்கு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட மீன் அளவை பார்த்துட்டு அதில் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒன்றுக்காக மிக்ஸ் ஆகி வரத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் 1 கிலோ மீன் எடுத்து உப்பு போட்டு கழுவி வச்சிக்கிறேன். எங்களோட மீனை நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களோட மீனெல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி மீனெல்லாம் போட்டு மீன் உடையாமல் மீனில் நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரத்துக்கு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் எல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட மீனெல்லாம் நல்லா மேரினேட் ஆகி வரும் வரைக்கும் நாங்கள் ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம் எப்படின்னு பார்ப்பேன். இப்போ நான் எங்களோட ரைஸை குக் பண்ணி கொள்கிறதுக்கு தேவையான ஒனியனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு சட்டியோண்டு அடுப்பில் வச்சு அதில் ஒனியனை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கே நான் மெல்லிசாக வெட்டி வச்சுக்கொண்டு வெங்காயம் 400 கிராமையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒனியனையும் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒனியன் கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரக்காட்டையும் இதுக்கும் நாங்கள் நல்லா சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எங்களோட வெங்காயமும் நல்லா சோட்டையாகி கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கு என்னன்னு எடுத்து வச்சிருந்த ஒரு பே லீஃப், கருவேப்பட்டை கொஞ்சம், கராம்பு நட்டி கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், அன்னாசிப்பூ ஒன்று, நச்சிரம் கொஞ்சம் இதெல்லாத்தையும் நான் இதில் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கே ரம்பை 2 துண்டும் போட்டுக்கொள்கிறேன். எங்களோட ஒனியன் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்குது. நான் இதுக்கு சின்னதாக வெட்டி கொண்டு கொத்தமல்லி இலை 1/2 கப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சோட்டையாவிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் கிரேட் பண்ணி வச்சுக்கொண்ட ஜிஞ்சர் 1 டேபிள் ஸ்பூனும் கார்லிக் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணி கொள்கிறேன். அதுக்கே சின்னதாக வெட்டி கொண்ட மிஞ்சிக்கொள்ள 1/2 கப்பும் போடுறேன். மிஞ்சிக்கொள்ளையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூள் போட்டிக்கிறேன். கொஞ்சம் காரம் கூடையாகவும் இருக்கேன். அதோட எனக்கு கலர் கொஞ்சம் கூடையாக வரணும்னால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூள் போட்டுக்கொண்டே. உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறையணும்னு நினைக்கிறதுன்னா நீங்கள் கொச்சிக்கத்தூளை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. நான் இதுக்கு உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போக்கல கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. என்னென்னா நாங்கள் ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்கும் உப்பு போட்டு வைக்கிறோம். அதனால நீங்கள் இதுக்கு உப்பு போட போக்கல கவனமாக பார்த்து டேஸ்ட்டை பொறுத்து உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கே நான் 200 ml தயிரையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். 2-3 நிமிஷத்துக்கு போகிறோம் நல்லா கொதித்து இதில் கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரப்போக்கல இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே நான் தக்காளி 3 காய் எடுத்து அதை சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். தக்காளியெல்லாம் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வசங்கி வரத்துக்கு. தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக வசங்கி கொண்டு வரப்போக்கல இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன நீங்கள் ரைஸை குக் பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணியை ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி நான் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்கிட்ட இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வரத்துக்கு. தண்ணி நல்லா கொதித்து வரும் வரைக்கும் நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட பேன் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதில் எங்களோட ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நான் எங்களோட ஃபிஷ் எல்லாம் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி மேரினேட் பண்ணி கொண்டதுக்கு நான் எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டு ஒருமிக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளல. இதில் ஹாஃப் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஹாஃப்னா ஃப்ரை பண்ணாமல் தான் வைக்க போகிறேன். எங்களோட ஆயில் இப்படி நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கொண்டு ஃபிஷ்ஷில் ஹாஃபை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபிஷ் எல்லாம் இப்படி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நல்லா 2 சைடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி மீனெல்லாம் உடையாமல் கவனமாக பார்த்து 2 சைடையும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃபிஷ்ஷை நான் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வச்சுட்டு எங்களோட ரைஸை குக் பண்ணிக்கொள்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தேன். இப்போ வாங்க பார்ப்போம் எங்களோட ரைஸை எப்படி குக் பண்ணிக்கொள்கிறேன். ரைஸை குக் பண்ணுறதுக்கு வச்ச தண்ணி நல்லா கொதிக்குது. நான் இப்போ சட்டியை திறந்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பையும் பார்த்துட்டு அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் இதுக்கு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணாமல் ஃபிஷ் கொஞ்சம் வச்சுருந்தேன். அந்த ஃபிஷ்ஷை நான் இதில் போட்டுக்கொள்ள போகிறேன். ஃபிஷ்ஷை போட போக்கல அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி எங்களோட ஃபிஷ் ஓவர் குக் ஆகிரும். எங்களோட ஃபிஷ் ஓவர் குக் ஆகும் போது நான் இதுக்கு ½ அன் ஹவருக்கு கழுவி ஊற வச்சுருந்தேன். எங்களோட பாஸ்மதி அரிசியையும் நான் இதுக்கு மேலே போட்டுக்கொள்கிறேன். அரிசியை போட்டு இப்படி நல்லா எல்லா இடத்துக்கும் அரிசியை பரத்தி விட்டுட்டு இதுக்கு மேலால் ஒரு 1 கப் தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஏண்டா இல்லாட்டி எங்களுக்கு சோறு குக்காய் வாரத்துக்கு தண்ணி போதாமல் போகும். அதனால் இதுக்கு ஒரு 1 கப் தண்ணியை ஆட் பண்ணி அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சட்டியை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு நான் ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் எங்களோட ரைஸ் எப்படி இருக்குதுண்டு. பத்து நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து பார்ப்போம் எங்களோட சோறு பிடிக்குதுண்டு. இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்கு தைக்கியம் எங்களோட ரைஸ் நல்லா குக்காகி ஒன்று கொண்டு ஒட்டாமல் நல்லா பசந்தாக வந்திருக்குது.
இது நாங்கள் ஒருமிக்கு சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுறல்ல. ஏனெண்டா இதில் ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ் இருக்கிறதுனால எங்களோட ஃபிஷ் உடையாமல் தான் நாங்கள் இது மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அதனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மொள்ளத்தான் இதை ஃபிஷ் உடையாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி ஃபிஷ் உடையாமல் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் ஃபிஷ் உடஞ்சி இல்லை. இந்த மாதிரி பசந்தாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் டம்மில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் மீன் ஒன்றும் உடையாமல் நல்லா பசந்தாக வந்திருக்குது. இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கும் டம்மில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட ஃபிஷ் பிரியாணியை டம்மில் போடுறதுக்கு நாங்கள் ஃப்ரை பண்ணி கொண்ட ஃபிஷ் எல்லாம் எடுத்து இந்த பிரியாணிக்கு மேலால் நான் வச்சுக்கொள்கிறேன். பிரியாணிக்கு மேலால் இப்படி ஃப்ரை பண்ணி கொண்ட ஃபிஷ் எல்லாத்தையும் மடக்கி இதுக்கு மேலால் நான் மெல்ட் பண்ணி கொண்ட கீ கொஞ்சம் எடுத்திக்கிறேன். அதையும் நான் இதை ஃபிஷ்க்கு மேலால் ஊற்றி கொள்கிறேன். கீயை மெட் பண்ணிவிட்டு அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சட்டியை மூடி நான் இது ஒரு 2-3 நிமிஷம் டம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு போகிறோம் உங்களுக்கு விலங்குதாய்க்கும் சட்டிக்கு வெளியால் நல்லா ஆவி வருது. இப்போ நாங்கள் சட்டியை திறந்து பார்ப்போம் எங்கள் ரைஸ் எப்படி இருக்குதுண்டு. இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் ஃபிஷ் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் எங்கள் ரைஸில் தண்ணி ஒன்றும் இல்லை. பிரியாணி நல்லா பசந்தாக குக்காகவே வந்திருக்குது. ஒன்று கொண்டு ஒட்டி இல்லை. பாஸ்மதி அரிசி உடஞ்சி இல்லை. நல்லா பசந்தாக வந்திருக்குது. இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ஃபிஷ் பிரியாணி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். உங்களோட வீட்லேயும் எல்லோரும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த ஃபிஷ் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். இதுக்கு மேலால் வெங்காயம் முறுக்காய் எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு மெலிசாக வெட்டி அதையும் வச்சு அதுக்கு மேலால் கொரியண்டர் லீஃப் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். அதையும் நான் இதுக்கு மேலால் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கொள்கிறேன். இதை மாதிரி நாங்கள் போடுற இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும் உங்களோட துவால எங்களையும் சேர்த்துக்கோங்க. See you next video and thanks for watching.